சுமக்கும் இந்த உயிரே 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 இன்றி வாழ்ந்திடதானே பிரியத்தை மனதில் இயற்கை கொடுத்ததை இறைவன் அடிமயங்கிட பாரந்து அதிசயம்தானே மெடிகேஷன்ஸ் கண்டினியூ பண்ணீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். டிஸ்டென்ஷன் எதுவும் இல்லை. வாமிட்டிங், நாசியா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருங்க. ரிப்பீட்டட் சிபிசிஸ் அண்ட் யூரின் சாம்பிள்ஸ் எடுங்க. வெல்கம் பேக். என்ன சாமி, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிரும், கவலைப்படாதீங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. சிஸ்டர், பிளட் பேங்க்ல ஏபி நெகட்டிவ் பிளட் ரீப்ளேஸ் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு டாக்டர். 4-5 பேர் வந்து பிளட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. குட். நாங்கள் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் உங்கள் உயிருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துங்க. கம்ப்ளீட் அப்சர்வேஷனில் வச்சுக்கோங்க. எனி டிஸ்ட்ரெஸ் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் கோயிங் ராங் இன் திஸ். ஓகே டாக்டர். டாக்டர், நன்றி டாக்டர். இது என் கடமை. இல்லை டாக்டர், செத்துருவேன்னு நினைச்சேன். இது நிச்சயமா எனக்கு மறுவாழ்வுதான். என்னை பத்தி விசாரிக்கவோ கேட்கவோ யாராச்சும் வந்தாங்களான்னு பாத்தீங்களா? ரோட்ல என்ன அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை டாக்டர். நீங்க தான் கடவுள் மாதிரி சேர்ந்து என்னை காப்பாத்திருக்கீங்க. இனிமே இந்த தொழில் எனக்கு வேண்டாம் டாக்டர். நான் எங்கேயாச்சும் ஊர் பக்கம் போய் பொழைச்சுக்கிறேன் டாக்டர். முதல்ல உடம்பு நல்லாகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே? மனோ, கரண்ட் பாத்தியா? இல்லையே. இது யாரு? புது இன்டர்னா? யாரா இருந்தாலும் என் ட்ரெயினை விட பெட்டரா தான் இருப்பாங்க. கமான் மனோ. போனா எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். இங்க பாரு, இப்படியே நேரா போனேன்னா அங்க ரைட் ஹேண்ட் சைடுல எண்ட்ல வந்து கஃபெட்டேரியா இருக்கு. நீ போய் வாங்கிக்கோ. வெரி ஃபனி. அஜய், இந்த முசுடு மாமாவை பார்த்து டாடா சொல்லு. டாடா. பை. கமான். நான் கேஃபிட்டேரியாவுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ புவனா சொன்னாங்க. தோனி செம்ம செஞ்சுரி அடிச்சிருக்காயா? உனக்கு கிரிக்கெட் பற்றிலாம் எதுவும் தெரியாதுல்ல? யூஎஸ்ல என்ன பேஸ்பாலா?
நான் 10th வரைக்கும் இங்கே தானே படித்தேன். 12 இயர்ஸாக தான் யூஎஸில் இருக்கேன். ப்ளஸ் இந்தியன்ஸ் எந்த ஊருக்கு போனாலும் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. கிரிக்கெட்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எங்கே டைம் இருக்குது? பட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் பார்த்துருது. யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆனேன். ஆஃப் ஸ்பின்னர். ஓ, அந்த பேஷண்ட் எப்படி இருக்காரு? நைஃப் இன்ஜுரி. இஸ் ஃபைன். க்ரோலிங் சர்ஜரி. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வேறு. 6 மணி நேரம் சர்ஜரி. ஹெவி பிளட் லாஸ். இதில் ரேர் பிளட் குரூப் வேறு. பட் வி டிட் இட். எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஐ ஓகே. ஆம் ஓகே. சாரி, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பரவாயில்ல, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. பட் அதையே பழக்கமாக்கிடாத. டஃப்பாக இருக்கணும், இல்லைனா ரேஸில் கடைசி இடம்தான். இது அவருக்கு. உன்னோட 3rd டிகிரிக்கு அப்புறம் அவருக்கு தான் காஃபி தேவை. நான் எதுவும் சொல்லியே. நீ எதுவுமே சொல்ல வேண்டாமே மனோ, ஒரு பார்வை பார்த்தாலே போதுமே. தமிழ்செல்வன், இப்போ ஃப்ரீயா இருக்கியா? உன் வீடு போய் பார்க்கலாமா? ஓ சாரி மனோ, தமிழ்செல்வன் இப்போ ஃப்ரீயா இருக்கானா? ஒரு 1 hour அவனை கிட்னாப் பண்ணிக்கலாமா? ஏய், நான் என்ன அவ்வளோ குடும்பக்காரனா? நான் ஒன்றும் சொல்லலையே. ஏய் முறைக்காத, நான் அதான் உன்னை கேட்குறேன். நான் யாருக்கும் பாஸ் இல்லை போனா. இப்போதைக்கு கேஸ் எதுவும் இல்லை. ஸோ அவர் ஃப்ரீயாக இருந்தால் நீ எப்போனா கூப்பிட்டு போகலாம். வா தமிழ்செல்வன், மனோ மனசு மாறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். ஏய் ஏய் ஜஸ்ட் கிட்டிங் பா. நான் போயிட்டு வந்துடுறேன். ம். கீழே நான் தங்கியிருக்கேன். ஓ. மேலதான் காலியா இருக்கு. ஓகே. என்ன வீடு ரொம்ப பெருசா இருக்கே. ரெண்ட் ரெண்ட்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல வீட்டை பாருங்க ப்ளீஸ். வாவ். பிடிச்சிருக்கா? ஹால் பிடிச்சிருக்கு. மத்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு சொல்றேன். வாங்க போலாம். இது உன் சொந்த வீடா தமிழ்செல்வன்? ஆமா, அதாவது எங்க அப்பாவோட சொந்த வீடு. வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னால எடுத்துக்க முடியாது. ஏன்? என்னால நிச்சயமா நீங்க சொல்ற ரெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது. நான் இன்னும் ரெண்டே சொல்லலையே, நீங்களா டிசைட் பண்ணிட்டீங்களா? கம் ஆன் தமிழ்செல்வன், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். கண்டிப்பா 20,000 ஆவது இருக்கும். என்னோட பட்ஜெட் 10 to 12,000 தான். அத கொடுங்க போதும். நோ நோ நோ. 4 வருஷம் ரெண்ட் வராதுக்கு 12,000 ரூபாய் எவ்வளவு மேலுங்க? இல்ல, பட் தட்ஸ் நாட் ரைட். இது பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு எனக்கு 20,000 ரூபாய் ரெண்ட் கிடைக்கும். பட் தெரியாத யார் கூடயோ டீல் பண்றதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கம்மியான ரெண்ட் கொடுக்கறது தப்பு இல்லையே. உங்களுக்கு ஒரு வீடு வேணும் அதானே? இல்ல, பட் அதுக்கு நீயே லூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னங்க லாஸ் கெயின் எல்லாம்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க தங்கச்சிக்காகவாது சே எஸ். எங்க இருந்து வந்த தமிழ்செல்வன்?
கடவுளா பார்த்து உன்னை- கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன இதெல்லாம் ஓகே நான் இதை எதிர்பார்க்கல தமிழ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் தமிழ். ஓகே ஓகே இட்ஸ் ஓகே போலாமா ஹலோ டிஎம்எஃப் ஓகே சார். தமிழ்ச்செல்வன் Hmm? Oh my god ஹோலி மோலி blast from the past கடந்த கால வாழ்க்கை தமிழ்ச்செல்வன் Hi. is it you யா அங்க இருந்து பார்த்தப்பவே நினைச்சேன் you look so different ஹாய் என்ன ஞாபகம் இருக்குல்ல சுனிதா SNB ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் இருக்குல்ல எப்படி மறக்க முடியும் ஓ of course எஸ் எஸ் எப்படி இருக்க so good to see you after a long time big surprise ஓ இவங்க டாக்டர் புவனா இவங்க சுனிதா ஹாய் புவனா ஹாய், நைஸ் டு மீட் யூ. மீ டூ so தமிழ்ச்செல்வன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க யூஸ்ல இருந்து எப்போ வந்த ஓ ஓ ஓ இரு எல்லா கேள்விக்கும் ஒரே நேரத்துல பதில் சொல்ல முடியுமா போய் காஃபி சாப்பிட்டே பேசுங்களேன். யா அப்பதான் நிதானமா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லலாம். நான் உங்களை அப்புறமா மீட் பண்றேன். டாக்டர் தமிழ்செல்வன். டாக்டர் தமிழ்ச்செல்வன் வாவ் ஐ அம் இம்ப்ரெஸ்ட் ஓகே பிஸியா இருந்தா லெட்ஸ் மீட் லேட்டர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க முடிச்சிட்டே வாங்க. டாக்டர் தமிழ்செல்வன். ஃபைன். இந்தாங்க மேடம். யார் அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டா நோ 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 ஷீ இஸ் a friend good friend நீங்க கடைசியா கொடுத்த லவ் லெட்டரை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா அப்பெல்லாம் உன்னை கண்டுக்கவே இல்லை என்னை விட குட்டையா வேற இருந்த now just look at you how handsome so tall big doctor ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்க ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன் ஓ I'm a journalist from Free India magazine கவலைப்படாத தமிழ்செல்வன், நீ அழகா தான் இருக்க. சாரி ஹேய், ஆர் யூ ஓகே? தெரியல இன்னைக்கு திடீர்னு அவளை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அதே படபடப்பா? இட் மஸ்ட் பி லவ். ஸ்கூல்ல பயங்கரமா லவ் பண்ணது உண்மைதான் கேவலமா கவிதைலாம் எழுதி கொடுத்தேன் அதை அவ படிச்சுட்டு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பென்சில் பாக்ஸ்குள்ள தூக்கி வச்சுப்பா அதை கிரீன் சிக்னல் எடுத்துக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் ஆனா அவ நான் எழுதின கவிதைய சின்ன சின்னதா மாத்தி எங்க ஸ்கூல் ஹெட் பாய் கொடுத்துட்டா அது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயோ. நாங்க யூஎஸ் ஷிஃப்ட் ஆக போறோம்னு தெரிஞ்சோடனே உருகி உருகி அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனாலும் ஐ ஸ்டில் லவ் யூ ஐ லவ் யூ ஃபார் எவர்னுலாம் எழுதினேன் அஃப்கோர்ஸ் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் ஃபுல்லா மறக்கலைனாலும் பெருசா மிஸ் பண்ணல ஆனா இப்போ மறுபடியும் பார்த்தோன்னே ஐ டோன்ட் நோ இன்னும் அவ என்ன அஃபெக்ட் பண்றா அப்படின்னா நான் வளரவே இல்லைன்னு அர்த்தமா Men's grow up slowly, but கவலைப்படாத. இந்த தடவை தெரிஞ்சிடும் அது உண்மையான லவ்வா இல்ல இன்ஃபாக்சுவேஷனானு. என்ன அப்பா பார்த்துருக்கணும் நான் ஒல்லியா குட்டியா மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள்ஸோட பாவமா இருந்தேன் இப்போ டாலா ஹேண்ட்ஸமா தசுபுசுன்னு அமெரிக்கன் ஆக்சன்ட்ல பேசிட்டு இருக்க. அது சரி ஹே வந்துட்டாலாம் சொல்ல மாட்டியா we've got work to do வா மனோ தான் உனக்கு சரியான மருந்து. சொய்யி நீ மேல பறந்தா தடால்னு உனக்கு கீழே இறக்கி விட்டுருவான். போ. என்ன ஒண்ணும் இல்ல மனோ, ஒண்ணும் இல்ல. போ அத்தை. என்னம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அத்தை. சரிம்மா டிஃபன் ரெடியா இருக்கு. தேங்க்ஸ், வந்துட்டேன். என்னம்மா நைட் டியூட்டியா? ஆமா கண்ணா. கையில் என்ன? அது சயின்ஸ் எக்ஸாம் மார்க்ஸ்மா. என்ன மார்க்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே,
நீ பங்க் அடிக்காம எக்ஸாம் எழுதினல அதான் எனக்கு முக்கியம். $45 out of 50 வாங்கியிருக்க. வாலே சும்மா பில்டப்பா. Come here. I'm so proud of you, darling. நான் சொன்னேன்ல நீ பயப்படுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பாத்தியா? குட். இப்போ அம்மா ஹேஸ் டு லீவ். வா, நான் சாப்பிட்ற வரைக்கும் என் கூட வந்து உட்காரு. அம்மா, என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டோட வீட்ல போய் நைட் ஸ்டே பண்ண போறோம். கேன் ஐ கோ? என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல? பூஜா வீட்ல. என் ஃப்ரெண்ட் உமா, ஸ்ரீனிஷா, அப்புறம் ரேகா எல்லாருமே வரோம். இட்ஸ் கால்ட் a slumber party. I know what a slumber party is. Yeah, so can I go? என்ன பண்ண போறீங்க? அப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? We'll just hang out. ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு. அம்மா இஸ் ஆல்ரெடி லேட் கண்ணா. யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்கவும் முடியாது. டைம் இல்லம்மா. உங்களுக்கு எப்பதான் டைம் இருக்கும்? Come on Varsha, that's not true. Next time ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட பேசி we can plan it properly. Okay? I promise. அத்தை, சாப்பிட்ற டைம் இல்ல, அங்கே ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா உனக்காக சூடா பணியாரம் பண்ணிருக்க, நீ சாப்பிடாம போறேங்கிற? வேண்டாம் அத்தை, ஃப்ரிட்ஜ்ல வைங்க, நாளைக்கு காலையில வந்து சாப்பிட்றேன் ப்ளீஸ். ஓ சரி அத்தை, கொடுங்க, டப்பா கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன கண்ணா, ஹோம்வொர்க் பண்றியா? குட் பாய். சமத்தா இருந்த? பாய்மா, கொஞ்சம் நீங்களும் சமத்தா இருங்க. ஓகே, இந்தாம்மா. தேங்க்ஸ் அத்தை. பாய் வர்ஷா. பாய் அத்தை. சரிம்மா. ஹலோ. உமா, ஆமா நான் கண்டிப்பா வரேன். நீ வந்து பிக் பண்றல? ஓ, நீ வந்துட்டியா? சரி, நான் வெளில வரேன். பாய் பாட்டி. என்ன வர்ஷா, கிளம்பிட்டியா? ஆமா. சயின்ஸ் பேப்பரை காட்டி தானே உங்க அம்மாவை மடக்கின? ஆமா ஆமா. ஏய், எங்க? அப்பா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? கவிதா ஓகே சொல்லிட்டாளாம். சரிம்மா, சரி. ஓகே. நான் நாளைக்கு அங்க இருந்தே ஸ்கூலுக்கு போயிடுவேன். சோ இது வந்து அவங்க அம்மா நம்பர். ஓகே. ஓகே. ஏய், இங்க வா, கம் கிவ் மீ a hug. பை பா. எப்படி எஸ்கேப் ஆயிருவே நீ? ஓகே, பை. ஏய், ரீச் ஆன உடனே ஃபோன் பண்ணு. எஸ் ஷூர். பை கண்ணா. சரி சரி. 1 செகண்ட். பேஷண்ட் சாமி ரூம் எங்கங்க? 4வது ரூம். ஓகேங்க. நீங்க யாரு? இல்ல, சாமியோட பங்காளிங்க. ஊர்ல இருந்து இப்பதான் பஸ் பிடிச்சி வந்து இறங்கணும். லாஸ்ட் நைட் பஸ்ஸை பிடிக்கணும். சரி, கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க. அமைதியா பாருங்க. சரி. எந்த பக்கம் போகணும்? அதோ அங்க போய் லாஸ்ட் லெஃப்ட். சரி, தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஓகேப்பா. சரி.